மக்கள் பயன்படுத்தப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் உற்பத்தி, பகிர்வு, நுகர்வு ஆகியவற்றை ஆராயும் சமூக அறிவியலுக்கு பொருளியல் என்று பெயர். பொருளியலில் 5 பிரிவுகள் உள்ளன. அவை உற்பத்தி, நுகர்வு, பரிமாற்றம், பகிர்வு மற்றும் பொது நிதி அல்லது அரசு நிதி ஆகும். பொருளியலில் வேளாண் சார்ந்த பொருளியல், வளம் சார்ந்த பொருளியல் மற்றும் தொழில் சார்ந்த பொருளியல் என்ற 3 வகைகள் உள்ளன. வேளாண் பொருளியல் வேளாண் துறையில் பொருளாதார கோட்பாடுகளை புகுத்தி அதனை ஆய்வு செய்வது வேளாண் பொருளியல் எனப்படும். விவசாயிகள், நுகர்வோர் மற்றும் அனைத்து மக்களுக்கும் உயர்ந்த வாழ்க்கை தரத்தை அமைத்து கொடுத்தலே வேளாண் பொருளியலின் அடிப்படை தத்துவமாகும். நில வகைப்பாடு நில உபயோகம் பற்றிய விபரம் 9 வகைப்பாடுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை மொத்த நிலப்பரப்பு, கணக்கில் எடுத்துக்கொள்ளும் நிலப்பரப்பு, மொத்த சாகுபடி பரப்பு, மொத்த பயிர் சாகுபடி பரப்பு, ஒரு பயிருக்கு மேல் சாகுபடி செய்யும் பரப்பு, சாகுபடிக்கு உபயோகமற்ற நிலங்கள், காடுகளின் பரப்பு, தரிசு நிலப்பகுதிகள், இதர சாகுபடி செய்யாத நிலப்பரப்பு. விவசாயிகளின் வகைப்பாடு கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் நில உடைமை அடிப்படையில் இந்திய விவசாயிகளை 5 வகைகளாக பிரிக்கலாம். குறு விவசாயி, சிறு விவசாயி, பகுதி நடுத்தர விவசாயி, நடுத்தர விவசாயி, பெரு விவசாயி. குறு விவசாயி நில உடைமை ஹெக்டர்ல சொல்றாங்க. ஒன்றுக்கும் குறைவாக உள்ள 1 ஹெக்டருக்கு குறைவாக உள்ள நில உடைமை கொண்டுள்ள விவசாயிகளை குறு விவசாயி என்று சொல்வர். 1 முதல் 2 வரை உள்ள நில உடைமை உள்ளவர்களை சிறு விவசாயிகள் என்று வகைப்படுத்துவர். 2 to 4 பகுதி நடுத்தர விவசாயிகள், 4 to 10 ஹெக்டர் கொண்டுள்ள விவசாயிகளை நடுத்தர விவசாயிகள் என்று வகைப்படுத்துவர். 10 ஹெக்டருக்கும் மேல் உள்ள விவசாயிகளை பெரு விவசாயி என்று வகைப்படுத்துவர். வேளாண் விளைபொருள் உற்பத்தி மூலதன ஆதாரங்களான நிலம், இயற்கை வளம் மற்றும் இதர உள்ளீடுகளை பயன்படுத்தி நுகர்வோர் மனநிறைவுக்கு ஏற்ப பொருட்கள் அல்லது சேவையாக மாற்றும் முறையே உற்பத்தி எனப்படும். வேளாண் பொருட்கள் மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்ய நிலம், உழைப்பு, மூலதனம் மற்றும் தொழில் முனைவு போன்ற அடிப்படை காரணிகள் தேவைப்படுகின்றன. சந்தை மற்றும் சந்தைப்படுத்துதல் வாங்குபவர்களும் விற்பவர்களும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு கொள்ளும் இடம் சந்தை எனப்படும். உற்பத்தி செய்த விளைபொருள் அல்லது சேவையை தேவையான வடிவில் தயாரித்து சந்தைக்கு எடுத்து சென்று நுகர்வோருக்கு அளிப்பதே சந்தைப்படுத்துதல் எனப்படும். வேளாண் நிதியின் பங்கு இந்திய விவசாயிகள் மிகச் சிலரே வேளாண் உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கான சொந்த நிதி ஆதாரங்களை பெற்றுள்ளனர். மற்ற விவசாயிகள் அத்தகைய நிதி ஆதாரங்களுக்காக வங்கிகள், வியாபாரிகள் மற்றும் தனிநபரையே நம்பியுள்ளனர். வேளாண் தொழில் லாபகரமாக இல்லாததால் விவசாயிகளுக்கு சேமிப்பு என்பது மிக குறைவு. அதனால் ஒவ்வொரு பயிரிடும் போது கடன் வாங்கும் நிலைமைக்கு சிறு மற்றும் குறு விவசாயிகள் தள்ளப்படுகின்றனர். கடன் தேவையின் வகைகள் இந்திய விவசாயிகள் 2 முக்கிய மூலாதாரங்களிலிருந்து தங்கள் வேளாண்மைக்கு தேவையான பண வசதியை கடன் மூலமாக பெறுகின்றனர். ஒன்று நிறுவனம் சார்ந்த கடன்கள், மற்றொன்று நிறுவனம் சாரா கடன்கள். கீழ்காணும் நிறுவனம் சார்ந்த கடன்களை உரிய ஆவணங்களை சமர்ப்பிப்பது உழவர்கள் பெற முடியும். நிறுவனம் சார்ந்த கடன்கள் எடுத்துக்காட்டு நபார்டு, தேசிய மற்றும் பிராந்திய வங்கிகள். நிறுவனம் சாரா கடன்களுக்கு எடுத்துக்காட்டு தனிநபர். உற்பத்தி கடன் புரொடக்ஷன் லோன் பயிர் உற்பத்திக்காக வழங்கப்படும் கடன் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகை செய்கிறது. இது குறுகிய கால கடன் எனப்படுகிறது. இதை 6 மாத காலத்திலிருந்து
18 மாத காலத்திற்குள் திரும்ப செலுத்தப்பட வேண்டும். முதலீட்டு கடன் வேளாண் இயந்திரங்களான டிராக்டர் மற்றும் பல்வேறு பண்ணை இயந்திரங்களை வாங்குவதற்காக இக்கடன் வழங்கப்படுகிறது. இது 15 மாதம் முதல் 5 வருட கால அவகாசத்திற்குள் திருப்பி செலுத்த வேண்டியதாகும். வேளாண் வர்த்தக கடன் வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்த பின் சந்தைப்படுத்துதலுக்காக இக்கடன் வழங்கப்படுகிறது. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், கூட்டுறவு வங்கிகள், மத்திய, மாநில அரசு வழங்கும் ரசீது அடிப்படையிலான கடன்கள் இதில் அடங்கும். நுகர்வு கடன் உற்பத்திக்காக மட்டுமல்லாமல் இன்ன பிற பயன்பாடுகளுக்காக இக்கடன் வழங்கப்படுகிறது. இக்கடன் மறைமுகமாக வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படுகிறது. 3 நபர்கள் கொண்ட ஒரு குழுவிற்கு இக்கடன் வழங்கப்படுகிறது. இக்கடனை 5 பயிர் பருவங்கள் அல்லது 2½ ஆண்டுகளில் திரும்ப செலுத்த வேண்டும். கடன் வழங்கும் நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு தேவையான குறுகிய கால கடனை மாநில கூட்டுறவு வங்கி, மாவட்ட, மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் முதன்மை வேளாண் கடன் சங்கம் ஆகிய நிறுவனங்கள் மூலம் பெற முடியும். நீண்ட கால கடன்களை மாநில கூட்டுறவு வேளாண் கிராமப்புற மேம்பாட்டு வங்கி மற்றும் முதன்மை கூட்டுறவு வேளாண் கிராமப்புற மேம்பாட்டு வங்கி ஆகியவை வழங்குகின்றன. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் உற்பத்தி கடன், முதலீட்டு கடன், வேளாண் வர்த்தக கடன் மற்றும் நுகர்வு கடனை உரிய ஆவணங்களின் பேரில் வழங்கி வருகின்றன. தேசிய விவசாய மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கி வேளாண் ஊரக மேம்பாட்டிற்காக உற்பத்தி மற்றும் முதலீட்டு கடனை வங்கிகள் வழங்கவும், வங்கிகளுக்கு தேவையான மறுநிதி உதவி வழங்குதல், வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ளுதல் மற்றும் நெறிமுறைப்படுத்துதல் போன்ற முக்கிய பணிகளை நபார்டு வங்கி செய்து வருகிறது. இவ்வங்கி நிதி ஆலோசனை இந்திய ரிசர்வ் வங்கியிடமிருந்து பெற்றுக்கொள்கிறது.